Hi students, இன்னைக்கு நாம socialism in Europe and the Russian Revolutionல இருந்து industrial society and social change பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நியூ டைம்ல பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கப்போ நிறைய சோஷியல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்சஸும் நடந்தது. ஏன்னா இந்த டைம்ல தான் நியூ சிட்டிஸ் எல்லாம் வளர ஆரம்பிச்சது அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸும் வளர்ந்தது. ரயில்வேஸ் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வர ஆரம்பிச்சது. இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்ததுனால மென், விமென், சில்ட்ரன் எல்லாருமே ஃபேக்ட்ரிஸ்க்கு வர ஆரம்பிச்சாங்க. ஒர்க்கிங் ஹார்ஸ் ரொம்ப நேரமா இருந்தது, வெரி லாங் ஹார்ஸ் இருந்தது அண்ட் அதுக்கு பே பண்ண வேஜஸும் ரொம்ப கம்மியா இருந்தது. ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் அப்போ அதிகமா இருந்தது சொசைட்டில. அண்ட் எஸ்பெஷலி இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ்க்கான டிமாண்ட் பீப்புள் கிட்ட ரொம்ப கம்மியா தான் இருந்தது. அப்போல்லாம் நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்க்கான சப்போர்ட் சொசைட்டில இருந்தது. இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் அந்த அளவுக்கு பீப்புள் ரிசீவ் பண்ணல. ஸோ அது மட்டும் இல்லாம ஹவுசிங், சானிடேஷன் ப்ராப்ளம் எல்லாமும் டவுன்ஸ்ல அதிகமாவே இருந்துட்டு இருந்தது. லிபரல்ஸும் ரேடிக்கல்ஸும் இந்த இஷ்யூஸ்க்கான சொல்யூஷன்ஸ் தேடுறதுல ரொம்ப இன்வால்வ் ஆயிருந்தாங்க. யூஸ்வலா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் தான் ஓன் பண்ணியிருந்தாங்க. அது இண்டிவிஜுவல்ஸோட ப்ராப்பர்ட்டியா இருந்தது. இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் அதிகமா லிபரல்ஸும் ரேடிக்கல்ஸும் இருந்தாங்க அண்ட் அவங்கள எம்ப்ளாயர்ஸாவும் இருந்தாங்க. இந்த லிபரல்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ்க்கு இந்த இண்டஸ்ட்ரியல் வெஞ்சர் மூலமாவும் ட்ரேட் மூலமாவும் நிறைய வெல்த் ஜெனரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஒர்க்கர்ஸோட ஹெல்த்தையும் அந்த சிட்டிசன்ஸோட வெல்ஃபேரையும் பார்த்துக்கிட்டாதான் அந்த ஒர்க் ஃபோர்ஸோட சப்போர்ட்டா, ஒர்க் ஃபோர்ஸோட ஃபுல் எஃபிஷியன்ட் அவங்க இண்டஸ்ட்ரீஸ்ல கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ஷன். அதுக்காக இந்த இண்டிவிஜுவல் ஒர்க்கர்ஸோட சப்போர்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக ஓல்டு அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள்லாம் சில ப்ரிவிலேஜஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, பை பர்த், அதை அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் எஃபோர்ட்டோட வேல்யூ அண்ட் லேபரோட வேல்யூ இந்த என்டர்பிரைஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால. அண்ட் அவங்களுக்கு சொசைட்டிஸ் டெவலப் ஆகணும். அந்த சொசைட்டிஸ் எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஃப்ரீடம் இருக்கணும். அந்த ஃப்ரீடம் என்ஷூர் பண்ணணும். இந்த புவர் பீப்புளுக்கெல்லாம் அவங்க ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு லேபரா ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும். அண்ட் யார்கிட்ட எல்லாம் கேபிட்டல் இருக்கோ அவங்க அந்த கேபிட்டலை ஆப்ரேட் பண்ணணும் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரெண்ட், எந்த ஒரு தடையும் இல்லாம அவங்க அந்த கேபிட்டலை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணா எல்லாருக்கும் அந்த ஸ்பேஸ் இருந்ததுன்னா தான் சொசைட்டி டெவலப் ஆகும். ஸோ இது எல்லா இண்டிவிஜுவலோட டெவலப்மெண்ட்க்கும் இது ஒரு நல்ல சான்ஸா இருந்துச்சு. அதனால நிறைய ஒர்க்கிங் மென் அண்ட் விமென் இந்த வேர்ல்ட்ல யாருக்கெல்லாம் சேஞ்சஸ் வேணும்னு விரும்பினாங்களோ இவங்க எல்லாருமே லிபரல்ஸ் அண்ட் ரேடிக்கல் குரூப்ஸும் பார்ட்டிஸையும் இவங்கள சுத்தி ரேலி பண்ண ஆரம்பிச்சாங்க ஏர்லி 19th செஞ்சுரியில. ஸோ இதோட இந்த செஷன் எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.